தப்பு மாமா, வேண்டாம். இதெல்லாம் ஊரில் நடக்கிறது சகஜம்தான்மா. இல்லை மாமா, வேணாம் மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணாம் மாமா, வேணாம் மாமா. என்னங்க எப்போங்க ஃபாரின்லேருந்து வருவீங்க? நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கேங்க. சீக்கிரமாக வந்துடுறேன்டி, கவலைப்படாது. வாங்குங்க, ஏங்குறீங்க உங்களை நினச்சி. சரிடி சொல்லலாம், வந்துடுறேன்டி. ம் சரி, அதான் சொன்னேன். சாப்பிட்டீங்களா? ம் ம் சரி சரிங்கம்மா, சீக்கிரம் வாங்க. யாரும்மா? மயனா? ஆமாம் மாமா. ஃபோன்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது, காலம் அப்படியா காலமாகி போச்சு. என்ன பண்ணுறது மாமா? அவர் வெளிநாட்டுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. நானும் வாழணும்ல, எனக்கும் ஆசா பாசம் இருக்கும்ல. என்னடி இது, எங்கே கிளம்பிட்டேன்? என்னங்க, என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் அன்றைக்கே சொல்லியிருந்தல, அவளை என்னால் முன்னாடியே வர சொல்லியிருந்தா. ஆமாம், நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரியா? மருமகள் மாமனார் பத்திரமா பார்த்துக்கோ. சரியா? சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மருமகளை பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க, நான் போயிட்டு வரேங்க. சரியா? சாப்பிட்டீங்கன்னா அப்பப்போ போட்டுக்கூடாது இருக்கு. அவர் கேட்க மாட்டார் எதுவுமே. நீ பார்த்து கொஞ்சம் போட்டு பத்திரமா பார்த்துக்கிறேன் சார். நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரியா? அக்கா சரி வேணே. மருமகளே, இன்னைக்கு என்ன சமையல்? அது நாட்டுக்கோழி குழம்புமாமா. நாட்டுக்கோழியா? உன் கைவசம் வச்சாவே நல்லா இருக்குங்க. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? என்ன மருமகளே, என்ன பண்ணுற? துணி மடிச்சிட்டிக்காமா? ஆமாம், என் பையன் வர்றேங்க. நான் எப்போ வர்றேங்கண்ணா? அது 1 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காரு மாமா வர்றதுக்கு. சரி, உங்கள் அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, பணம் வேணும்னு சொன்னீங்க. என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நான் அனுப்பிச்சி விட்றேன். சரிங்க மாமா, ரொம்ப நன்றி. பதிலுக்கு நீ என்ன பண்ண போகிற? என்ன மாமா, இதெல்லாம் தப்பு மாமா, வேண்டாம். இதெல்லாம் ஊரில் நடக்கிறது சகஜம்தான்மா. இல்லை மாமா, வேணாம் மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணாம் மாமா, வேணாம் மாமா. மாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா மாமா? எதுமா தப்பு? ஊரில் உலகத்தில் நடக்கதான் நடக்குது. அம்மா, என் பையனுக்கு நான் சொத்து எழுதுனாத்தான் சொத்து. அந்த சொத்துக்குள்ள ஓம் பேரில் எழுதிட்டு போகிறேன். ஊரில் உலகத்தில் கேட்டால் ஓம் புருஷன் உனக்கு எழுதி கொடுத்தாதா சொல்லு. உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம்.
நீ சந்தோஷமா இருந்தா போதுமா எனக்கு. அது சரி மாமா, சொத்துன்னா என்னன்னா அது? என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட? நம்ம இது இருக்கிற இந்த வீடு, அந்த 2 பில்டிங் வாடகை விட்டுருக்கோமே அந்த வீடு, அந்த வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாமே என் மயன் பேரில் தான் இருக்கு. நான் ஏன் அவனுக்கு கொடுக்க போகிறேன்? ஓம் பேரில் எழுதி கொடுத்துறேன். நம்ம 2 சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்கிற? சரி மாமா, அதை எப்போ என் பேருக்கு மாற்றி தர போகிறீங்க? என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட? நாளை கழிச்சு நல்ல நாள், நாளை கழிச்சு உன் பேருக்கு மாற்றிடுவோம். சரிங்க மாமா. ஏம்மா என் சொத்து பூரா உனக்கு தான். என்னங்க ஏங்க என்னங்க ஆச்சு? ஏன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை ஒன்றும் இல்லை. மருமகங்க மருமகளே 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 ஏங்க இங்க அவளை காணோம். என்னங்க மருமகளை எங்க தேடி காணோம்? என்னங்க ஆச்சு? அது ஒன்றும் இல்லை. எல்லா சொத்தையும் மயன் பேருக்கு எழுதி கொடுத்தோம்னு சொன்னோம்ல, ஆமா. பேசணும்ல, ம். அது என்ன பண்ணிட்டான்னா மருமக பேர்ல எழுதிட்டேன். என்ன சொல்றீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? ஆ? ஐயோ, அவளையும் காணா. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? ஆ? கொஞ்சமா அறிவு இருக்கா? வயசாயிடுச்சுல, அறிவு இல்ல? ஆ? கொஞ்சம் கூட யோசனையே பண்ண மாட்டீங்களா? ஆ? அவன் ஓடுற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்களா? ஐயோ, நம்ம பையனுக்கு வர வேண்டிய சொத்தை அவ தூக்கிட்டு போயிட்டாலே. என்னதான் உங்களை சொல்றதோ தெரியல. ஆ? ஏங்க இப்படி இருக்கிறீங்க? இந்த காலத்துலயுமே இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சு ஏங்க இப்படி பண்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆ? ஐயோ, சொத்தை தூக்கிட்டு எங்க போனாலோ தெரியலையே. ஐயோ, எல்லாம் இந்த மனசுல சொல்லணும். உன்னை சொல்லணும். அப்படியே மருமகன் அப்படியே இடிச்சிட்டு ஆடுனீங்க. இப்ப பாத்தீங்களா லட்சணத்தை? தூக்கிட்டு ஓடிட்டா. பையன்கிட்ட என்ன பதில் சொல்றதோ தெரியலையே. எல்லாம் தட்டெல்லாம் அடிச்சுக்கணும். ஊருக்கு போகாம இருந்திருக்கணும். நான் போனது தப்பா போச்சு. எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும்.